நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இதெல்லாம் தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, இப்ப தலைவலி எப்படி இருக்குங்க? கொஞ்சமா தைலம் தேய்ச்சி விடவா? தலைவலியெல்லாம் இல்ல ஐஷு, ஆனா நீ தைலம் தேய்ச்சி விடுறதுனா தேய்ச்சி விடு. தலைவலி இல்லைன்னா எதுக்குங்க தைலம் தேய்ச்சி விடணும்? இல்ல, என் பொண்டாட்டி ஆசையா தைலம் தேய்ச்சி விடுவான்னு கேட்கும்போது நான் வேண்டாம்னா சொல்ல முடியும்? ஏங்க ரொம்ப வழியாதீங்க, கொஞ்சம் ஓவரா இருக்கு. ஹே, என்ன ஓவரு? என் பொண்டாட்டி கிட்ட நான் வழியிறேன், எவன் கேட்பான்? இதோ கேக்குறதுக்கு ஆள் வந்தாச்சு. அப்பா இங்க பாத்தீங்களா, நானும் மியாவும் பைக்ல டுடு போறோம். நீங்களும் வரீங்களா? நம்ம விளையாடலாம். இரியா, அப்பாவுக்கே உடம்பு சரியில்லை, அவரே ஹாஸ்பிட்டல் போகாம லீவ் போட்டுட்டு இருக்காரு, உன் கூட விளையாட வரணுமா? அச்சோ ஆமல்ல, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. சரி அப்பா வர வேண்டாம், அப்பா நீங்க சாச்சி தூங்கிக்கோங்க, அப்பனா உடம்பு சரியா போகும். சரிடா அம்மோ. அம்மா அப்பாக்கு தான உடம்பு சரியில்லை, அப்பனா நீங்க என் கூட விளையாட வாங்க. ஏய், நான் உன் கூட விளையாட வந்தா அப்புறம் வீட்டுல வேலையெல்லாம் யார் பாக்குறது? எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்கு, நான்லாம் ஒன்றும் வரல, நீயே போய் விளையாடு போ. டி அம்மோ, அம்மாவும் அப்பாவும் கூட விளையாட வரலன்னு கோவமா? இங்க பாரு, இன்னொரு 8 மாசம் தான், அது வரைக்கும் நீ தனியா விளையாண்டா போதும். அதுக்கப்புறம் உன் குட்டி தம்பி வெளியே வந்துருவான், அப்புறம் நீ உன் குட்டி தம்பியோட விளையாண்டுக்கலாம். 8 நாள்ல இல்லடா, 8 மாசத்துல. ரெண்டு பேரும் சேர்ந்து குட்டி தம்பி குட்டி தம்பிங்கிறீங்க, இனி குட்டி தம்பி வருதா தங்கச்சி வருதான்னு தெரியல. ஏங்க இப்ப 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் தொடங்க போதில்ல, இன்னும் 5 மாசத்துல ஸ்கேன் பண்ணும்போது குழந்தை பொண்ணா பையனான்னு தெரிஞ்சிடும் இல்லைங்க? 5ஆம் மாசம் ஸ்கேன்ல குழந்தை பொண்ணா பையனான்னு டாக்டருக்கு தெரியும், ஆனா நமக்கு தெரியாது. நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுக்கு நீங்களும் டாக்டர் தானங்க? அதுக்கு நான் உன்னை பாக்குற டாக்டர் கிட்ட என்கிட்ட கூட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டேங்க. ஏங்க ஐஷுமா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன்ல, குழந்தை என்ன குழந்தைன்னு பிறந்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப நான் டாக்டரா இருக்கிறதுனால முன்னாடியே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ற. ஒருவேளை நான் டாக்டரா இல்லைன்னா அப்ப நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தானே என்ன குழந்தைன்னு தெரியும். ஆமா, நீங்க டாக்டரா இல்லைன்னா தெரியாது, ஆனா இப்ப நீங்க தான் டாக்டர் ஆச்சே, அதனால தெரிஞ்சுக்கலாமேன்னு பார்த்தேன். அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்க வேணாம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமே என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா ரியா உன் வயிற்றுல இருக்கும்போது அது என்ன குழந்தையா இருக்கும்னு யோசிக்கிறதுக்கான நேரம் கூட எனக்கு கிடைக்கல. குழந்தை நல்லபடியா பிறக்குமா இல்ல அதுக்குள்ள உன் அம்மா அப்பா அது ஏதாவது பண்ணிடுவாங்களான்னு பயந்தே தான் இருந்தேன். ஒருவேளை குழந்தை நல்லபடியா பிறந்தா கூட அந்த குழந்தைய என்னால பார்க்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கடைசியில ரியா என் கையிலேயே கிடப்பான்னு நான் நினைக்கல. அதுலயும் இப்ப டாக்டர் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்காங்கன்னு சொன்னப்போ பெண் குழந்தை பிறந்திருக்கான்ற சந்தோஷத்தை கூட என்னால அனுபவிக்க முடியல. அதுக்குள்ள உன் அம்மா அப்பா உன்னை என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க. அதனால நான் சொன்ன மாதிரி
இந்த குழந்தை விஷயத்துல எந்த அவசரமும் வேண்டாம் ஐஷு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, பிறந்ததுக்கு அப்புறமும் சரி, இந்த குழந்தையோட ஒவ்வொரு விஷயத்தையுமே பக்கத்துல இருந்து ஒன்னொன்னா ரசிக்கணும். அதனாலதான் ஐஷு, உன் அப்பாவும் அம்மாவும் நாங்க அவங்க வீட்லயே வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னப்போ நான் முடியாதுன்னு சொன்னேன். இத உன் அம்மா அப்பான்னு இல்ல, ஏன் அம்மா அப்பா சொல்லியிருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருப்பேன். எதுக்கு, அம்மா கூட நீ கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை அங்கேயே விட்டுட்டு தானே வர சொன்னாங்க. ஆனா அப்ப கூட நான் உன்னை விட்டுட்டு வந்தேனா? உன் அம்மாவும் சரி என் அம்மாவும் சரி உன்னை நல்லா தான் பாத்துக்குவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் என் அளவுக்கு உன்னை யாராலையும் நல்லா பாத்துக்க முடியாதுன்னு எனக்குள்ளேயே ஒரு எண்ணம். அது சரியா தப்பானாலும் எனக்கு தெரியல ஐஷு. ஆனா நீ என் கூடயே தான் இருக்கணும். உன்னை விட்டு என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது ஐஷு. என்னடா இவன் இப்படி எல்லாம் சொல்றானே, கொஞ்சம் ஓவரா இருக்குன்னு உனக்கு தோணும். ஆனா அது என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் ஐஷு உனக்கு புரியும். இல்லைங்க, எனக்கு புரியுதுங்க. அதனால தானே நான் என் அம்மா அப்பா வீட்டில் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஆனா ஐஷு, நீ உன் அம்மா அப்பாவை விட்டு இங்க வந்ததுல உனக்கும் வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். எல்லாமே என்னாலதான். அதை நானே சரி பண்றேன். உன் அப்பா கிட்ட நான் போய் பேசுறேன். நீங்க என்னங்க போய் பேச போறீங்க? ஐயோ அதெல்லாம் வேண்டங்க. நீங்க போய் பேசினா அவரு தேவையில்லாம ஏதாவது சொல்லுவாரு, அப்புறம் உங்களுக்கு தான் கஷ்டம். வேணாங்க, விடுங்க. நான் வந்துட்டேன்னா உங்களுக்கு கோவம் இருந்தா அவங்க என்ன கோவமாவேவா இருக்க போறாங்க? நிச்சயமா என்னை பார்க்க வருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் போய் எதுவும் பேச வேண்டாம். இல்ல ஐஷு, என் வீட்டுல என் வாப்பா கோவமா இருந்தப்போ அவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக நீ என் வீட்டுல இருந்தல்ல, அதே மாதிரி உன் அப்பா கோவமா இருக்கும்போது அவரை நான் தானே சமாதானப்படுத்தணும். அவருக்கு என்ன ஆரம்பத்துல இருந்தே பிடிக்காது. அப்புறம் இடையில உனக்காக தான் என்னை ஏத்துக்கிட்டாரு. இப்ப திரும்பவும் ஒரு பிரச்சனை கிடைச்சதும் இதை எப்படியாவது பெருசுப்படுத்திடலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இதை அவர் பெருசுப்படுத்துறதுக்குள்ள எப்படியாவது பேசி அதை நானே சரி பண்றேன் ஐஷு. எனக்கு ஏன் அம்மா அப்பா வேற, உன் அம்மா அப்பா வேறன்னு இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். உன் அம்மா அப்பாவுக்கும் நீ மட்டும்தான் இருக்க. அதே மாதிரி சாரை கல்யாணம் பண்ணி போயிட்டா என் அம்மாக்கும் வாப்பாக்கும் நான் மட்டும்தான் இருக்கேன். உன் அம்மா அப்பாவையும் என் அம்மா அப்பாவையும் நம்ம ரெண்டு பேர் தான் பாத்துக்கணும். அதுக்கு முதல்ல உன் அப்பாவை சமாதானப்படுத்தி என் வீட்டையும் உன் வீட்டையும் ஒண்ணு சேர்த்தணும்ல. அதெல்லாம் ஒன்றும் நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க ஒன்று சேராம எங்க போறாங்க? ஏற்கனவே ரியாவுக்காக ரெண்டு வீட்லயும் நம்மளை ஏத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இனி அடுத்த குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்காக ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்துருங்க. அந்த நம்பிக்கையில தான் ஐஷு நானும் இருக்கேன். இங்க ரொம்ப போர் அடிக்குது. நம்ம அந்த பக்கமா போயிட்டு ட்ரூன் ட்ரூன் வண்டி ஓட்டலாமா? வேண்டானா உடவா போற? போ போ. இனி என்ன பண்றது? பாதாம் பாலுக்காக நீ பண்றதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்படி நான் மட்டும் ட்ரூன் ட்ரூன் சொல்லல, நீ டுடுன் டுடுன் சொல்லு. அப்பனாதான் நல்லா இருக்கும். உருளைக்கிழங்கு, நான் ஒரு பூனை. நான் எப்படி டுடுன் டுடுன் சொல்ல முடியும்? வேணும்னா மியாவ் மியாவ் சொல்றேன். அப்புறம் எங்க நீங்க அப்பா கிட்ட பேசுறதா இருந்தா இன்னைக்கு போய் பேச வேண்டாம். நாளைக்கு சீதாவுக்கு வளகாப்பு வச்சிருக்காங்க. எப்படி இருந்தாலும் வளகாப்புக்கு அப்பாவும் அம்மாவும் வருவாங்க. அப்போ வேணும்னா அப்பா கிட்ட பேசிக்கலாங்க. ஏண்டா தனியா போய் பேசினா அவர் ஏதாவது சொன்னதும் இவன் கோவப்பட்டு சண்டை போட்டுருவான். இதே வளகாப்புனா கதிரண்ண அரவிந்த் எல்லாரும் இருப்பாங்க. அப்போ பிரச்சனையாகாம பாத்துக்குவாங்கன்றதுக்காகவா? அப்படியும் சொல்லலாம். ஏய், என்னடி இப்படி சொல்லிட்ட? என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லையா? அப்படியெல்லாம் கோவப்பட மாட்டேன். என் வாப்பா கோவப்பட்டா எப்படி வாயை மூடிட்டு கேட்டுட்டு நிப்பனோ, அதே மாதிரி உன் அப்பா என்ன பேசினாலும் கோவப்படாம கேட்டுக்கிறேன். போதுமா? யாரு நீங்க கோவப்படாம கேப்பீங்க? கோவம் வரும் தான், ஆனாலும் கோவம் வரும்போது உன்னை நினைச்சுக்கிறேன். அப்போ கோவம் போயிடும். பரவாயில்லையே சார், கோவத்தை குறைக்கணும்னு நினைக்கிறீங்க? அது என்ன பண்றது, ஒருத்தி இருக்கா, அவ என்ன அப்படி மாத்திட்டா. ஓ, யாரு சார் அது? எனக்கு தெரியாத ஆளு. அது யாருன்னா, அது என்னோட உயிர். ஒரு நாளைக்கு என் ஹாஸ்பிட்டலுக்கு கையில் அடிபட்டு கட்டு போடுறதுக்காக வந்தா. வந்து என்ன மொத்தமா கட்டி போட்டுட்டா. நான் வேணா அந்த கட்டை அவுத்து விட சொல்லவா? அவளே அந்த கட்டை அவுத்து விட்டாலும் அந்த கட்டுல இருந்து வெளியே வர்றதுக்கு எனக்கு மனசு இல்ல. இப்ப எப்படி என்னை கட்டி போட்டு வச்சிருக்காளோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் என்னை கட்டி போட்டே வச்சிருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அதுக்கு மட்டும் மேடம் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? பண்ணிட்டா போச்சு. ஐஷு டார்லிங். தரிசான என் நெஞ்சில்
விழுந்தாய விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம். நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம். உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. மடி சைலஜா, இன்னும் என்னம்மா இங்க அடுக்கலையிலே நின்னுக்கிட்டு இருக்க? வேற இன்னுமா முடியல? சீக்கிரமா எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்து படுமா, நேரம் ஆகுதுல்ல. இல்லம்மா, பாத்திரம் மாத்திரம் கழுகி வச்சேன், வேலையெல்லாம் முடிஞ்சது. சரிம்மா. அப்புறம் இன்னைக்கு நீ வச்ச மீன் குழம்பு ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் கூட சொன்னேன்ல, அங்க கேரளாவில் இருக்கும்போது வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க கேரளா ஸ்டைல மீன் குழம்பு நல்லா ருசியா வச்சு கொடுப்பாங்கன்னு. அதே மாதிரி இருந்துச்சு பாத்துக்க. இந்த கேரளா ஸ்டைல மீன் குழம்பு போல இருந்ததா? ஐயோ, ஞானும் அன்பும் சேர்ந்து இந்த குழம்பு வைக்க என்னெல்லாம் பண்ணோன்னு எங்களுக்கு தான் தெரியும். சரி, எங்கனையோ இதை கேரளா ஸ்டைல மீன் குழம்புன்னு அன்போட அம்மா நம்பிட்டாங்களே, அதுவே போதும். உண்மையாவே ரொம்ப நல்லா மீன் குழம்பு வச்சிருக்கிற, இவ்வளவு நல்லா சமைக்கிற. உன்னை கட்டிக்க போற பையன் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஐயோம்மா, நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி வச்சிருக்கேன், அவ்வளவுதான். மற்றபடி நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் நல்லா இருக்கான்னு தெரியல. ஐயோ, என்னம்மா இப்படி சொல்லிட்ட? நான் மீன் குழம்பு வச்சா கூட உப்பு காரம் கூட குறைய ஆகி போகும். ஆனா நீ வச்ச மீன் குழம்புல உப்பு காரம் புளி மிளகான்னு எல்லாமே அவ்வளவு சரியா இருக்கு. இவ்ளோ ஏன் அன்போட அப்பா எவ்வளவு ருசியா குழம்பு வச்சு கொடுத்தாலும் குழம்பு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரு. ஆனா இன்னைக்கு உன் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு மீன் குழம்பு அவ்வளவு ருசியா இருக்குன்னு சொன்னாரு பாத்துக்க. உனக்கு இன்னும் நம்பிக்கை இல்லைன்னா என் வீட்டுல மீன் குழம்போட ஆளு என் பையன் அன்பு தான். அவனுக்கு மீன் குழம்புன்னா அவ்வளவு உயிர். அமுதா வீட்டுல கூட மீன் குழம்பு வச்சா உடனே அங்க ஓடிடுவான். அப்படி அவன் போகலனால அமுதா குழம்பு இங்க நச்சு கொடுத்து விட்டுரும். நானும் அமுதான் இல்ல, இந்த ஊர்ல யார் வீட்டுல மீன் குழம்பு வச்சாலும் அவனை கூப்பிடாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு மீன் குழம்புன்னா அவ்வளவு பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நீ வேணா பாரு, இன்னைக்கு உன் மீன் குழம்பு சாப்பிட்டுட்டு இந்த ஊர்ல யாரு வீட்டு மீன் குழம்போ உன் மீன் குழம்பு அளவுக்கு வரலன்னு சொல்ல போறான். எங்கன்னு சொல்லாண்டி இருக்கும், மீன் குழம்பு வச்சதே அவன் தானே. சரிம்மா, அப்புறம் ரொம்ப நேரமாகுது, நீ போய் படுத்துக்க. நானும் மாத்திரையை போட்டேன், நானும் போய் படுத்துக்கிறேன். அப்புறம் இந்த அன்பு பையன் வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். இனி 11 மணிக்கு வரானோ 12 மணிக்கு வரானோ தெரியல. ஆனா இன்னைக்கு வீட்டுல மீன் குழம்புடான்னு சொன்னதுக்கு ராத்திரி எவ்வளவு நேரமானாலும் வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவேன்னு சொல்லியிருக்கான். ஒரு தட்டுல சாப்பாடு போட்டு அவன் ரூம்ல வச்சா அவன் வந்து சாப்பிட்டுக்குவான். ஐயோ அம்மா, தட்டுல இப்பவே சாப்பாடு போட்டு வச்சா அது ஆறிடாது? ஆறிதான் போவோம், அதுக்கு என்ன செய்ய? அவன் ராத்திரி 12 மணிக்கு வருவான். அது வரைக்கும் முடிச்சிருந்து சோறு சூடு பண்ணியா கொடுக்க முடியும்? முன்னாடியெல்லாம் அப்படிதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சா, அவ்வளவு நேரம் முடிச்சிருக்கலாம் முடியல. அதனால நான் என்ன செஞ்சிருவேன், அவன் எப்பவோ வரும்போது வரட்டும்னு சொல்லி ஒரு தட்டுல சோறு குழம்பெல்லாம் போட்டு அவன் ரூம்ல கொண்டு போய் வச்சிருவேன். அவன் பாதி ராத்திரில வந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு படுத்துக்குவான். இனி என்ன செய்ய, எனக்கு உடம்பு முடியல, என்னால முழிச்சிருக்கவும் முடியல. இனி அவனுக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறமா அவன் இனி எந்த ராத்திரியில வந்தாலும் சோறு சூடு பண்ணி கொடுத்துக்கிட்டோம். சரி, அவனுக்காக காத்திருக்க முடியாது, அவன் வர ரொம்ப நேரமாகும். நீ போய் படுமா, அவனுக்கு நான் சாப்பாடு போட்டு கொண்டு போய் ரூம்ல வச்சுக்கிறேன். அம்மா, குழப்பம் இல்ல, எனக்கு கொஞ்சம் படிக்கிறதுக்கு இருக்கு, நான் தூங்க எப்படியும் நேரமாகும். அது கொண்டு அன்பு வந்தப்புறம் நானே அன்புக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன். ஐயோ, உனக்கு எதுக்குமா சிரமம்? வேண்டாம், நீ போய் படிச்சுட்டு தூங்கு. அவன் வர்றதுக்கு நீ 12 மணி ஆகுதோ இல்லை எத்தனை மணிக்கு வருவானோ தெரியலையே. இல்லம்மா, அது எனக்கு நிறைய படிக்கிறதுக்கு இருக்கு. எப்படியும் நான் தூங்குறதுக்கும் 12-1 மணி ஆகும். அது கொண்டு அன்பு வந்தப்புறம் நானே சாப்பாடு போட்டு கொடுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அப்படியாம்மா, அப்ப சரி, அவன் வந்தானா நீயே சாப்பாடு போட்டு கொடுத்துரு. ஒருவேளை நீ தூங்குறதுக்குள்ள அவன் வரலன்னா ஒரு தட்டில் சாப்பாடு போட்டு அவன் ரூம்ல வச்சுட்டு நீ படுத்துரு. அவன் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்குவான். சரிம்மா. சரிம்மா, பின்ன மாத்திரை போட்டது ஒரு மாதிரி தூக்கமா வருது. நாளைக்கு வர சீதாவுக்கு வளகாப்புல காலை நேரத்துல எந்திரிச்சு அங்க போகணும். அதனால நான் போய் படுக்கிறேன். சரிம்மா, நீங்க போய் தூங்குங்க, நான் பாத்துக்கிறேன். என்னாலும் இவன் தான் வீட்டுக்கு வர்றதுக்கு 12-1 மணி ஆகுது. அவ்வளவு நேரம் இவன் என்ன பண்ணுவான்? அப்புறம் அவன் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அவனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கொடுக்குறேன்னு சொன்னா எனக்கு அவன் மேல லவ்னு அவன் நினைச்சுக்குவான். ஆனா லவ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எந்தாயாலும் இந்த மீன் குழம்பு வச்சதே அவன் தான்.
அவனாலே பாவம் நல்லா சாப்பிட முடியலன்னா எப்படி? அது கொண்டுதான் அவன் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு மீன் குழம்பு சாப்பாடெல்லாம் சூடு பண்ணி கொடுக்கலான்னு தான் வெயிட் பண்றேன். மத்தபடி அவன் மேல லவ் எல்லாம் எதுவும் கிடையாது. சரி, அவன் வர ரொம்ப நேரம் ஆகும்னு அம்மா சொன்னாங்க. அது வேற ரூம்ல போய் இருக்கலாம். அவன் வந்ததுக்கு அப்புறமா வந்து சாப்பாடு போட்டு கொடுக்கலாம். அன்பு வர ரொம்ப நேரம் ஆகும் போலயே. அது வேற எந்த செய்யானா? படிக்கிறதுக்கு இருக்குன்னு சும்மா போய் தான் சொன்னேன். படிக்கலாம் ஒன்றும் இல்லை. இப்ப எந்த செய்யா? அவனும் குறை திவசம் ஆயிட்டு இந்த டைரியில நான் எழுதியிருக்கிறத படின்னு சொல்லிட்டே தான் இருக்கான். அப்படி இந்த டைரியில என்னதான் எழுதியிருக்கான்னு இன்னைக்கு படிச்சு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா, உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.